கன்னியாகுமரி மாவட்டம் பந்தலமூடு பகுதியில் நர்சிங், ஃபிசியோதெரப்பி போன்ற மருத்துவ கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் கிரேஸ் கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் காண இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் படந்தாலுமூடு என்னும் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் கிரேஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆர் கிரேஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னோட பேர் மிஸ்டர் எஸ் தயா சிங். இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரா சுமார் ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த இன்ஸ்டியூட்டில் பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் என்ன ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரேஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், கிரேஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங், கிரேஸ் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், கிரேஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஎன்எம் and Grace College of Allied Health Sciences and Grace Physiotherapy College and Grace Community College and Grace College of Health and Management. இன்னும் டிப்ளமோ கோர்சஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் நடந்துகிட்ருக்கு. சுமார் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கே படிச்சுட்ருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊர்லேருந்தும் படிச்சுட்ருக்காங்க. இந்த கேரளா பார்டர் ஆனால கேரளா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அதர் ஸ்டேட்லேருந்து கூட நாகாலாந்து, அஸ்ஸாம், இந்த கர்நாடகா அதிலேருந்து கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்ருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பார்க்கும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அதோட எல்லா கோர்ஸுமே வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் கோர்சஸ். இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் கோர்சஸில் நர்சிங், ஃபிசியோதெரப்பி, அலைட் ஹெல்த் சயின்ஸ் இதெல்லாமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டரில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாமே ஜெனரல் நர்சிங், அது டிஎம்இ கண்ட்ரோலில் நடந்துகிட்ருக்கு. ஏஎன்எம் கூட டிஎம்இ கண்ட்ரோலில் தான் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் இங்கே இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேபு, லைப்ரரி, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே பக்கா வந்து குவாலிஃபைடு, அதாவது நல்ல சிறந்த முறையில் நடந்துகிட்ருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிஃபைடு ஸ்டாஃப் தான். எல்லாமே டாக்டர்ஸ் தான் இங்கே பார்ட் டைம் கிளாஸஸ் இருக்குங்க, ஃபுல் டைம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அது மாதிரி தான் அந்தந்த கோர்சஸ் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங்னா எல்லாமே எம்எஸ்சி முடிச்சு அந்த மாதிரி பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் தான் பண்ணுவாங்க. அலைட் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஒவ்வொரு கோர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாஃப் தான் டீச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய அவுட்புட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்ச்லேயும் மேக்ஸிமம் எங்களுக்கு 100% ரிசல்ட்டை நாங்கள் கொடுக்கக்கூடிய அளவில் வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஓடி அண்ட் ஏடி டெக்னாலஜி, பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்டு அண்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ். இந்த மாதிரி 8 கோர்சஸை வந்து நம்ம சுமார் 2015 3 கோர்சஸும் தென் 2020 5 கோர்சஸும் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி நடத்திட்டு இருக்கோம். இந்த கோர்சஸ் எல்லாமே கிரேஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸில் நடந்துகிட்ருக்கு. இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் சம் கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி கேட்ரிங் டெக்னாலஜி, அதாவது பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்டபிள்யூ, தென் எம்பிஏ ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல். அதே இதில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போல் அழகப்பா யூனிவர்சிட்டி ஆப்தோமெட்ரிக் கோர்ஸ்னு வச்சுருக்காங்க. அந்த கோர்சஸும் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு. யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட் என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன வழிமுறைகள் வச்சுருக்கோ அத்தனை வழிமுறைகள் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் நார்ம்ஸ் படி பக்காவாக தான் வச்சுருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன நம்பி வராங்க. நல்ல உதவிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறோம். புதுமை பெண் திட்டம், கவர்மெண்ட் என்ன சலுகைகள் வச்சுருக்கிறோம் அத்தனை சலுகைகளும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணி நீட்டாக கொடுத்துட்ருக்கோம். பட் எங்களோட மேனேஜ்மெண்ட்டை நம்ம பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி தான். இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர. பேரண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் பான்சாய் வந்து எங்களுடைய சேர்மேன், தென் மிஸ்ஸஸ் கீதா பான்ஸ் வந்து எங்களுடைய கரஸ்பாண்டன்ட், தென் டாக்டர் ஜான் சாமுவல் வந்து அவர் வந்து எங்களுடைய ட்ரெஸரர், தென் வந்து டாக்டர் ஷீனா ஷெரி வந்து எங்களுடைய ட்ரஸ்டியாக இருந்திருக்காங்க. ஒரு குரூப், அது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த
இன்ஸ்டியூட் அழகாக நடத்திட்டுருங்க. மேக்ஸிமம் பிள்ளைகளுக்கு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படித்த பிள்ளைகள் அப்ராடில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ அப்ராட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் UK, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லாம் சுமார் ஒரு 80% மேலே தான் சொல்ல முடியும். அந்த அளவு பிள்ளைகள் வந்து அப்ராடில் இருக்கிறாங்க. ஒரு 10% பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சர்வீஸ் ஓனர் ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுத்துட்டு Vanakkam. I'm Dr. Amuda, Principal of Grace College of Nursing. This college has started in the year 2012 and we have BSc Nursing as well as post-basic BSc Nursing, and we admit both boys and girls for our program. We have well-established classrooms for the students. The faculty, they are well trained, and we have very good lab facilities, anatomy lab, preclinical lab, foundation lab, MCH lab, community lab, nutrition lab, all the labs we have with recommended instruments and furnitures and lab equipments. Our college is affiliated to the Tamil Nadu Dr. MGR Medical University, and it has been recognized by Tamil Nadu Nurses and Midwives Council as well as the Indian Nursing Council. Library facility is very good with more than 5,000 books and internet facility, and also with the EE Consortium. We have separate hostels for both boys and girls. Our students have participated in different cultural activities as well as sports activities, and they have won several prizes. And our results, academic results, are also very, very good. Our fundamental lab has nearly 12 mannequins, IV arm mannequin and also a CPR mannequin. Then our MCH lab has the delivery mannequin, antenatal mother mannequin and also postnatal mother mannequin. So before sending the students to the clinicals, we give them practice in our lab and then they are sent to the clinical area. Then and also our students get actively participate in the immunization program, government surveys and also the school health programs. Vanakkam. I am Starlin Thangaradhi, Principal, Grace School of Nursing. In our institution, established in year 1998, our Grace School of Nursing established in year 2007 onwards, and our auxiliary nursing and assistant program established in year 2024. In our department, we have OBG lab, then pediatric and nutrition lab, then computer lab, all the facilities available. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினில் ஃபர்ஸ்ட் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறதே டிசிப்ளின் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லா ஷைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட ப்ராக்டிஸ் அவங்க எங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பத்மநாதபுரம், அதாவது தக்கலை GH அண்ட் வில்லியம் ஹாஸ்பிட்டல், தென் எங்களோட பேரண்ட் ஹாஸ்பிட்டல் கிரேஸ் ஹாஸ்பிட்டலில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அவங்க வந்து மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுக்காக அவங்க வந்து பேரூர் கடை சைக்காட்ரி நர்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தென் அவங்களுக்கு வந்து லைப்ரரி, எவ்வளவோ புக்ஸு, அவங்களுக்கு எவ்வளவு பாடங்களை கற்றுக்கணுமோ, எவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து 4000 above புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அழகான நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் அப்ரோச் இங்கே வந்து இருக்கும். அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நர்சஸ் அசோசியேஷனில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அவங்க ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நிறைய காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுறாங்க, நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா செலிப்ரேஷன்ஸும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஜாதி மதம் எதுவுமே கிடையாது.
எல்லாமே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த தேவையோ அதை மாதிரி உள்ள செலிப்ரேஷன்ஸ் எவ்ரி இயர் நாங்கள் கண்டக்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அவுட் சைடில் போய் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ், டான்ஸ் காம்படிஷன் அண்ட் சிங்கிங் காம்படிஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷனுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் அது போக அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக்லி எக்ஸாம் பண்ணுறோம், மந்த்லி எக்ஸாம் பண்ணுறோம், அண்ட் மாடல் எக்ஸாம் அண்ட் மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அந்தந்த செக்ஷன்லேயே பண்ணி அவங்களுக்கு இந்த கோர்ஸை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எஜுகேஷனை சிறந்த முறையில் அளித்து கொண்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஹெலன் பிரேமலதா. நான் கிரேஸ் கல்வி நிறுவனத்தில் கிரேஸ் கல்வியியல் கல்லூரி முதல்வராக செயல்பட்டு வருகிறேன். இங்கு இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்டரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் படிக்கும் மாணவர்கள் இங்கு பிஎட் பயின்று வருகிறார்கள். இந்த பிஎட் படிப்பானது 2 வருட கால பயிற்சி. இங்கு கல்லூரி யூஜி, பிஜி, பிஇ, என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் இங்கு கல்வி பயில தொடரலாம். இங்கு படித்து முடித்த மாணவர்களுக்கு 100% மாணவர்களுக்கும் நாங்கள் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறோம். இந்த கல்வியாண்டு 20 மாணவர்கள் எங்கள் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமாக பல்வேறு பள்ளிகளிலும் வேலை வாய்ப்புகளை பெற்று வருகின்றனர். எங்கள் கல்லூரியில் டெட், நெட் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. எங்கள் கல்லூரியில் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கள் கல்லூரியில் பார்வையிட்டு எங்கள் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினார்கள். வருடந்தோறும் தேசிய அளவிலான கருத்தரங்குகள், வினாடி வினா போட்டிகள், கலை போட்டிகள் நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறோம். மாணவர்கள் இன்றைய சூழலில் அதிக மன அழுத்தத்தில் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மாணவர்களுக்கு மியூசிக், வாரத்தில் ஒரு முறை மியூசிக், டான்ஸ், கிராஃப்ட் போன்ற கிளாஸுகள் எங்கள் கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதை தவிர ஃபீல்டு ட்ரிப், டூர் போன்ற நிகழ்வுகள் நடத்தி மாணவர்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற எங்கள் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. I am Rajan Samraj, Vice Principal of Grace Physiotherapy College. Our students are having clinical trainings in various hospitals in Trivandrum and Kollam. One of the best physiotherapy college in Kanyakumari district. We have dedicated staffs and management for the good academic support for the each students. இது சம்பந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய இன்ஸ்டியூட் கிரேஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதோடைய வெப்சைட் www.graceinstitution.com. கான்டாக்ட் நம்பர்லாம் நாங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கிடலாம். நன்றி.